ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பெற்றோரிடத்தில். எபேசியர் 6:2-3 சொல்கிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பெற்றோரிடம் அன்பு கூறுங்கள், அவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள். வேதம் சொல்கிறது, உபாகமம் 5:16 மற்றும் யாத்ராகமம் 20:12, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பெற்றோரின் இடத்தை வேறு யாராலும் நிரப்பவே முடியாது. பெற்றோரின் அன்புக்கு இணையான அன்பு வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் குழந்தையாய் பேசக்கூட தெரியாமல் தவழ்ந்த நாட்களிலே உங்கள் தாயார் எத்தனை இரவுகள் கண்விழித்து உங்களை கண்காணித்திருப்பார்கள். உங்கள் கல்விக்காகவும் உணவுக்காகவும் உங்கள் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து பொருள் ஈட்டியிருப்பார். அப்படிப்பட்ட அன்புள்ள பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியம். எந்த காரணம் கொண்டும் உங்கள் பெற்றோர் உங்கள் மேல் கசப்பும் வருத்தமும் கொண்டவர்களாய் கண்களை மூடிவிடக்கூடாது. அது உங்களுக்கு பயங்கரமான சாபமாய் வந்து சேரும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 15:4, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டுமென்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. மத்தேயு 19:19 சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீங்கள் பெற்றோரில் அன்பு கூறும்போது அவர்கள் உங்களை மனதார ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்தும். பெற்றோர் வயதானவர்களான பிறகு அவர்களை கவனிக்காமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிடும் பிள்ளைகள் எத்தனையோ பேர் உள்ளனர். சிலர் தங்கள் தகப்பனையும் தாயையும் பட்டினி போட்டுவிட்டு ஊருக்கு அன்னதானம் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் நாட்களிலும் வாழ்ந்தார்கள். இயேசு அந்த மாய்மாலக்காரர்களை பார்த்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்றார். மத்தேயு 15:6. பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவார்கள் என்றால் நிச்சயமாகவே பெற்றோருக்கும் கீழ்ப்படிவார்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. எபேசியர் 6:1-3 வரை. குடும்பத்தில் பெண்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டுமானாலும் பையன்களுக்கு பெண் பார்க்க வேண்டுமானாலும் பெற்றோரும் பிள்ளைகளுமாக கூடி ஜெபித்து தேவனுக்கு சித்தமானதை தெரிந்தெடுங்கள். அப்பொழுது அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். முற்பிதாவாகிய ஈசாக்கின் மகன் ஏசா புறஜாதியாரிடத்தில் போய் ஏத்தியரின் பெண்களை விவாகம் பண்ணினதினால் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள். ஆதியாகமம் 26:34-35. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் உங்கள் பெற்றோருக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வருபவராய் இருங்கள். இன்றைய நினைவிற்கு யாத்ராகமம் 20:12, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைய வேத வாசிப்பு காலை
2 சாமுவேல் 16, 17 மற்றும் 18 அதிகாரங்கள். மாலை லூக்கா 17 அதிகாரம் 20 37 வசனம் முடிய. அன்புக்குரிய அந்தனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள், அவரில் அன்பு கூறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.